புத்திசாலித்தனம் எவ்வளோ பெருசு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட துணிச்சல் மிகுந்த அவருடைய எழுத்து தான் ரொம்ப நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு உதாரணமாக நான் சமீபத்தில் பார்த்தது, நீலகண்டன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பக்கத்தில் இருக்கும்போதே ஜோ அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி உங்களுடைய பத்திரிக்கை எவ்வளோ போகுது அப்படின்ட்டு. ஒரு 25,000 காப்பி போகுது. ஏப்பா நல்ல நல்ல பத்திரிக்கைலாமே வெறும் 5,000 காப்பி தானே போகுது, உன் பத்திரிக்கை எப்படி 25,000 காப்பி போகுது? ஏங்க இவர் நடித்த நல்ல நல்ல படங்கள்லாம் விட்டு எங்கென்னு வந்து நல்லா ஓடுது, என்னென்னு ஒரு படம் எம்ஜிஆர் நடிச்சது. நல்ல படங்களை விட்டு என்னென்ன நல்லா ஓடும்போது ஏங்க வந்து என் பத்திரிக்கை நல்லா போகக்கூடாது? அதை வந்து யார் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருன்னா பக்கத்தில் இருந்த மக்கள் திலகம் வந்து எதுக்கு பாட்டு போய் வாயை கொடுத்துட்ருக்காரு. அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய புத்திசாலித்தனம், அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். எனக்கும் அவருக்கு ஒரு நீண்ட நட்பு ஒன்று உண்டு. ஒரு ஷோவோட துக்ளக் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிந்த சிறந்த மனிதாபிமானி யார் அப்படின்னு கேட்டால் பார்த்திபன் என் பேரை சொல்லியிருக்காரு. அது காரணம் என்னென்னா, என்னுடைய முதல் பட ப்ரொடியூசர் மிஸ்டர் சுந்தரம் வந்து அவருடைய நெருங்கிய நண்பர். நான் சுந்தர சார்கிட்ட எவ்வளோ மரியாதையாக எவ்வளோ நன்றியோடு இருந்தேங்கிறது ஜோ சாருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் அதை குறிப்பிட்டு ஜோ சார் வந்து சுந்தர சாரை மேடை ஏறி வந்து நான் என்ன அவருக்கு நல்லது பண்ணேன், நான் எவ்வளோ நன்றியோடு இருந்தேன்னு அவரை சொல்லி அவ்வளோ பெரிய கிளாப்ஸ். ஜோ சார் மாதிரி வேற ஒருத்தர் புத்திசாலின்னு அக்செப்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அவர் சொல்லுவார், இவ்வளோ புத்திசாலித்தனத்தை வச்சு நீங்கள் சினிமாவில் என்னங்க பண்ணுவீங்கன்னு என்கிட்ட சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு, மிகப்பெரிய துணிச்சலான ஒரு எழுத்தாளர், நகைச்சுவையாளர். இனிமேல் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அவர் ஆன்மா சாந்தி அடைய அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.